ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தை வெள்ளிக்கிழமைக்கு தகுந்த மாதிரி ஒரு திணையும் சேமியாவும் சேர்த்து ஒரு பாயசம் தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. திணை சேமியா பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், திணை 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/2 கப், நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், சேமியா 1 டேபிள் ஸ்பூன். திணை சேமியா பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ நெய் சேர்த்துட்டோம். இதிலே முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். திணை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன் நான். இந்த முந்திரி பருப்போடையே சேர்த்து அதையும் வறுத்துருங்க அந்த நெய்யோடையே. அது மாதிரி திணை ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் நெய்யில் நல்லா வறுத்துட்டிங்கன்னா அதில் பால் விட்டவுடனே நல்லா வெந்துடும். ஸோ ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது கூட சேமியா, அதுவும் ஒரே 1 டேபிள் ஸ்பூன். இது கொஞ்சம் நல்லா கலர் மாற வறுத்துக்கலாம். பாருங்கள், நெய்யில் அந்த திணை பொரியறது நல்லா தெரியும். இப்போ இது கூட நான் இன்றைக்கி சேமியா சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரணமாக திணையோட பாசிப்பருப்பு சேர்த்து பொங்கல் பண்ணுவோம், இல்லைன்னா பாயசம் பண்ணுவோம் இல்லையா? இது கூட நீங்கள் ஜவ்வரிசி சேமியா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டா கூட நல்லாயிருக்கும். தெரியுதா? லைட்டாக மாறி இருக்கு. இப்போ பால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ காய்ச்சின பால் தான் சேர்க்குறேன். பால் சேர்த்துட்டு அதை அப்படியே மூடி வச்சுருவோம், வேகட்டும். இன்றைக்கி நம்ம இந்த பாயசத்துக்கு சர்க்கரை தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வெல்லம், இல்லைன்னா கருப்பட்டி, இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் வெல்லம் சேர்க்கும்போது அது ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கும், சர்க்கரை சேர்த்தா அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு குங்குமப்பூவோ இல்லை எந்த இதுவுமே தேவையில்லை. வெறுமை நீங்கள் ஏலக்காய் பொடி மட்டும் போட்டால் போதும். அப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பச்சை கற்பூரம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும். அது ஒரு டிவைன் டச் கொடுக்கும், அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பாயசம். வெள்ளிக்கிழமை இல்லை ஒரு நாள் கிழமையில் நம்ம ஏதாவது ஒன்று ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்போ டக் டக் டக்குன்னு நீங்கள் ஒரு பிரசாதமாக இதை பண்ணிடலாம். வேகிற வரைக்கும் நம்ம இப்போது வெயிட் பண்ணலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருக்கும். நீங்கள் பால் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள். ஏன்னா நீங்கள் திணை வறுக்கிறதுல தான் இருக்குது அது வேகிறதும். நல்லா அந்த நெய்யில் பொரிஞ்சு வறுபட்டால் தான் அது சீக்கிரமாக வேகும். இப்போ பாருங்கள், தெரியுதா? அந்த பாலோட கலரும் மாறி இருக்கு, வெந்திருக்கிறதும் தெரியும். சேமியாவும் வந்திருக்கு, திணையும் வெந்திருக்கு. இப்போ என்ன சேர்க்க போகிறோம்னா, நம்ம காய்ச்சின பால் தான் சேர்த்தோம், ஒரு பாதி சேர்த்தோம். இப்போ மிச்சத்தையும் சேர்த்துடலாம். இதுலேயே ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடி, சர்க்கரையும் சேர்த்துருவோம். ஏன்னா நம்ம காய்ச்சின பால் தானே சேர்த்துருக்கோம். தேவையான அளவு சர்க்கரை, ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்து ஒரே ஒரு கொதி வரட்டும். நான் சொன்னேன், இதில் நீங்கள் சர்க்கரை சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்லமோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி எது வேணாலும் சேர்க்கலான்னு சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பால் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்கும் போதே வெல்லத்தை சேர்த்திங்கன்னா சில சமயம் திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடிய முட்டம் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ எது சேர்க்குறதா இருந்தாலும் அப்போ தான் சேர்க்கணும். நல்லா கொதிச்சிருத்து. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு பிரசாதம் திணை சேமியா பாயசம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிளேட்டிங் பண்ணிவிடுவோம்.
திணை சேமியா பாயசம் செய்முறை. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நெய் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் திணை, 1 டேபிள் ஸ்பூன் சேமியா, இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு காய்ச்சின பாலையும் விட்டு மூடி வச்சிருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற பாலையும் விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் பொடியும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சர்க்கரையும் சேர்த்து அப்புறம் இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான திணை ஜவ்வரிசி பாயசம் ரெடி. திணை சேமியா பாயசம் பார்த்துருப்பீங்க. திணையை வச்சு நீங்கள் எந்த ஸ்வீட் பண்ணாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். திணையை வச்சு லட்டு பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு கப்பு திணை எடுத்துகிட்டு அதை நல்லா நெய் விட்டு கொஞ்சமாக நெய் விட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதை பொடி பண்ணிவிட்டு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, அதாவது வெல்லமும் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம், எது இருக்கோ அதையும் போட்டு கொஞ்சம் நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வறுத்து அதில் சேர்த்து ஏலக்காய் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி லட்டு மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து திணையில் சக்கரை பொங்கல் பண்ணுவோம். திணையில் வந்து நீங்கள் வெண்பொங்கல் பண்ணி பாருங்கள், அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக திணையை எந்த விதத்தில் யூஸ் பண்ண முடியுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப சொல்லப்போனால் நம்ம சாம்பார் சாதம் மாதிரி கூட திணையை யூஸ் பண்ணி சாம்பார் சாதம் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாமும் ட்ரை பண்ணுங்கள். திணை சேமியா பாயசமும் ட்ரை பண்ணுங்க. வெல்கம் பேக் டு மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. திணை சேமியா போட்டு ஒரு பாயசம் வந்து பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்களை கூப்பிட்டுருவோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் கோமதி பொன்னுசாமி. வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நான். இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்ட்டு. உங்களோட ஸ்பெஷல்? ஆமாம் மேம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துட்டு வந்தோம். ஓகே மேம். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. மஷ்ரூம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 1 கப், மஷ்ரூம் 1 கப், தக்காளி 2, வெங்காயம் 2, பச்சை பட்டாணி 1 கப், தயிர் 2 டீஸ்பூன், புதினா 1 கைப்பிடி, தேங்காய் பால் 1½ கப், கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தாளிக்க பட்டை 1 இன்ச், கிராம்பு 5, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 3. மஷ்ரூம் பிரியாணி செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம? எண்ணெய் ஊற்றிக்கலாமா? அடுப்பில் குக்கர் வச்சுட்டோம், எண்ணெய் விட போகிறோம். அடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாமா? பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை. சிம்மில் வச்சுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாமா? வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் இல்லையா? 2 வெங்காயம். கலர் மாறணுமா இல்லை எப்படி? லைட்டாக கலர் மாறினதும் ஒரு லைட்டு கோல்டன் கலர். ஆமாம். அது கலர் மாறட்டும். அதுக்குள்ளே நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக தான் மேம் இருக்கேன். ஓகே. நீங்கள் எப்போ சமைக்க கற்றுக்கிட்டீங்க? சமைக்க கற்றுக்கிட்டது ஆஃப்டர் மேரேஜ் தான் மேம். மாமியார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் சமையல். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன ரெசிபி பண்ணீங்கலாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கும் மேம். பொங்கல் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக அவங்களே சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே செய்கிறதுக்கு. ஓகே. அப்படியே ஒன்றா கற்றுக்கிட்டேன். பேசிக்காகவே உங்களுக்கு வந்து சமையல்லாம் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும் மேம். கற்றுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாமா? இப்படி அளவு இருக்கா? இஞ்சி பூண்டுக்கு 1 ஸ்பூன் மேம். இஞ்சி பூண்டு 2 அளவு சம அளவு எடுத்துக்கலாம். சம அளவு எடுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கணும் இல்லையா? வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டுக்கலாம். சரி, ஓகே. நீங்கள் வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி சரிசமமாக சேர்க்குறீங்க. ஆமாம் மேம். வேறு என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க சமையலில்? தான் பிரியாணி தான் மேம். பிரியாணி ரெசிபிஸ் தான். மட்டன் சிக்கன் அது மாதிரி ட்ரை பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட்க்கு பிரியாணி ரெசிபின்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுப்பேன். ஓகே. நெக்ஸ்ட் டொமேட்டோ போட்டுக்கலாம். கூட சால்ட்டு போட்டுட்டா சீக்கிரம் மசிஞ்சிடும். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டு. ஆமாம். அது எப்படி நல்லா
கொஞ்சம் குழஞ்சி வந்தால் நல்லா இருக்கும் மேம், டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பையனுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுறது? அவருக்கு பிடிச்சது அவங்க அப்பா மாதிரி தான் மேம். பிரியாணி ரெசிபீஸ்னால் பிடிக்கும், பீஸா பிடிக்கும் அவருக்கு. அதெல்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணிடுவீங்களா? இல்லை மேம், இல்லை மேம். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கு. அடுத்து ஏதாவது சேர்க்கணுமா? அடுத்து மஷ்ரூம் சேர்த்துடலாம் மேம். ஆக்சுவலாக மஷ்ரூம்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா? ஆமாம் மேம், அதனால தான் நல்லா வதக்கி விட்டுட்டோன்னா தண்ணி வந்துடும். சரி சரி. அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் கோகனட் மில்க். ஓகே. காரெல்லாம் அப்புறம் தான் சேர்க்க போகிறோமா? இப்போ போட்டுடலாம் மேம். போட்டுடலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். அதே பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். சரி போடுங்க. 1 ஸ்பூன் பிரியாணி 1 ஸ்பூன் மேம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மேம். கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனாலும் மஞ்சள் பொடி போட்டால் தான் நல்லா இருக்கும். ஆமாம் மேம். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் மேம். பச்சை மிளகாவும் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமாம் மேம், அதுவும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காரத்துக்கு பச்சை மிளகா, அந்த பிரியாணி மசாலா காரம் இருக்கா? காரம் இருக்கும் மேம். அதில் என்ன நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதா? இல்லை மேம். சரி. இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். போட்டிருக்கோம். மசாலா புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் மேம். இப்போ நல்லா வதங்க விட்டுட்டோம்னா தண்ணி வந்துடும். தண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஃப்ரீ டைமில் பாப்பா கூட விளையாடுறது தான் மேம். அவருக்கு விளையாடிட்டே இருக்கணும். பாப்பா இருக்கார் 5 இயர்ஸில் 6 இயர்ஸில். அவர் கூட விளையாடிட்டே இருக்கணும். பால் விளையாடுறது, சைக்கிள் கூட்டிகிட்டு போகிறது, அப்படியே போயிடும் அவர் கூடவே. நல்ல டைம் பாஸ் ஆகிடும். வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி நல்லா வரலையே, இன்னும் வரல நமக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி அப்படி தோணும்? ஆமாம் மேம். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா வரல அப்படின்ட்டு நார்மலாக மோதகம் மாதிரி. ஆமாம் மேம், அதெல்லாம் நல்லா வரலன்னு அப்புறம் யோசிப்பேன். ட்ரை பண்ணியிருக்கேன். அது முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஆமாம் மேம். சமையலில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பார். வெரி குட். அவங்க அம்மா விட அவர் நல்ல டேஸ்ட்டாக சமைப்பார். கோவிட் சீசன்லலாம் வீட்டில் இருந்தப்போ நிறைய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. சாம்பார், கேசரி, சிக்கன் கிரேவி நல்லா வைப்பார். டேஸ்ட்டாக செய்வார் எல்லாமே. இப்போ வதங்கிருக்குல்ல, எண்ணெய் பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது மேம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சரியானது. இப்போ நம்ம வந்து இதில் தக்காளியும் போடுறோம், தயிரும் போடுறோம். தயிர் ரொம்ப புளிக்கணும்னு இல்லையா? அப்படிலாம் இல்லை மேம், புளிக்கணும்லாம் இல்லை. நார்மலாக தயிரே போடலாம், ரொம்ப புளிப்பாக வேண்டாம். இப்போ அடுத்த ஷோவில் உங்கள் ஹஸ்பண்டே சமைக்க சொல்லிடலாம். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. அவரோட ஸ்பெஷல் என்னவோ வெஜிடேரியன் எல்லாமே நல்லா செய்வார் மேம். சும்மா எப்படி செய்யணும்னு தான் சொல்லுவேன். சொல்லிட்டோன்னா அவரே செஞ்சிருவார். சரி சரி. நல்ல இன்ட்ரெஸ்ட் அவருக்கு சமையலில். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி இருக்கு. இப்போ என்ன சேர்க்க போகிறோம்? தயிர் சேர்த்துக்கலாம் மேம், 1 ஸ்பூன். தயிர் எவ்வளோ சேர்க்கணும்? தயிர் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகே. தயிரும் கொஞ்சம் வதங்கணும் இல்லையா? ஆமாம் மேம். இப்போ நம்ம தயிர் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்குது இல்லையா? இப்போ தக்காளியும் சேர்த்துருக்கோம், தயிரும் சேர்த்துருக்கோம், மஷ்ரூமும் இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அப்போ அந்த நம்ம தகுந்த மாதிரி தானே பேஸ். ஆமாம் மேம், கோகனட் மில்க் எடுத்துருக்கிறதுனால 1.5 கப்பே வைக்கலாம் மேம். ஓகே. இது ஃபுல்லாகவே நம்ம வந்து தேங்காய் பாலில் தான் பண்ண போகிறோம். ஆமாம் மேம், டேஸ்ட் கொடுக்கும் தேங்காய் பால். ஓகே. இப்போ இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கியிருக்கு. ஆமாம் மேம். இப்போ தேங்காய் பால் சேர்க்குறோம். ஒரு 1.5 கப்பு தேங்காய் பால். ஆமாம் மேம், சேர்த்துறோம். இப்போ தேங்காய் பால் சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். நீங்கள் குக்கரில் வந்து எவ்வளோ விசில் விட போகிறீங்க? 1 விசில் போதும் மேம். ஃப்ளேமில் சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டா ரைஸ் கரெக்டாக பாயில். ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலா? ஆமாம் மேம், ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதும் ஓகே நல்லா பாயில் ஆகிருக்கும் ரைஸ். இப்போ நம்ம வந்து குக்கரில் பண்ணுறோம். அடிகனமான பாத்திரத்தில் கூட பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணலாம் மேம். அது ஓப்பனில் வச்சு கொதிக்க வச்சு போட்டுட்டு மூடி வச்சு தண்ணி கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும், ஒரு 1/4 டம்ளர். ஓகே. ஏன்னா ஓப்பனில் இருக்கிறதுனால. சரி, நல்லா கொதிச்சிருக்கு. ஓகே மேம், அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுடலாம். அரிசி சேர்த்தாச்சு. அவ்வளோதான். கிளறி விட்டுட்டு
விசில் போட்டுடலாம் மேம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட போகிறோம். ஸோ ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம். ப்ரெஷர் அடங்கினோம் தான் திறந்து பார்க்க போகிறோம். ஆமாம் மேம். இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் என்ன? ஆனியன் ரைத்தா எடுத்துக்கலாம் மேம். அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அது நல்லா இருக்கும். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறீங்களா? எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு கத்திரிக்காய் போட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி அது வேகட்டோன்னிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை பொடி பண்ணி போட்டு மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும், அது கத்திரிக்காய் கிரேவி நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஆமாம், கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கணும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆமாம் மேம். அதாவது கத்திரிக்காய் மசால் வந்து இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த பிரியாணி இல்லை எதுக்குமே நல்லா இருக்கும் மேம். அப்படியே ஒன்றும் இல்லைன்னா ஒரு சிப்ஸை தொட்டு அப்படின்னு சாப்பிட்டுக்கலாம். சரி, இப்போ ப்ரெஷர் அடங்கியிருக்கான்னு பார்த்துருங்க. ஓகே மேம். ஓகே ஓகே நல்ல சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. அவ்வளோதான். அப்படியே பாருங்க, நல்ல முழுசா அந்த அரிசி நல்ல பெருசா அப்படியே அழகாக வந்திருக்கு. இவங்க சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பொலன்னு நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுது. எந்த பிரியாணி வேணும், இல்லை மஷ்ரூம் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த காய் வேணாலும் பண்ணிக்கலாம் மேம். பன்னீர் பிரியாணி, வெஜிடபிள்ஸ் கூட எது வேணால் போட்டு பண்ணலாம், எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். சரி, இப்போ இதை நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிட்டு போகிறோம். ஓகே மேம். மஷ்ரூம் பிரியாணி செய்முறை. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாற வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. ஏன்னா தண்ணி விடும் மஷ்ரூம், அது தண்ணி இல்லாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். அப்புறம் பட்டாணி, பச்சை மிளகா சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். மஞ்சள் பொடி, அப்புறம் பிரியாணி மசாலா பொடியும் சேர்த்துட்டு புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி ரெடி. எங்கள் ஷோக்கு வந்து சூப்பரான ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு மஷ்ரூம் பிரியாணி பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ மேம். வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்காக வந்து பண்ணி காமிச்சதுக்கு. இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம தினையும் சேமியாவும் சேர்த்து ஒரு பாயசம் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பிரசாதம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இதை டக்குன்னு பண்ணிடலாம். சக்கரை சேர்த்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வெல்லமோ இல்லைன்னா வந்து கருப்பட்டி இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணி காமிச்சாங்க. அவங்க ஸ்டைலில் அவங்க மஷ்ரூம் பிரியாணி பண்ணி காமிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க பிரியாணி மசாலா சேர்த்துருக்காங்க. பிரியாணி மசாலா இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து எல்லாமே வந்து தாளிச்சிருக்கோம். லாஸ்ட்டாக கரம் மசாலா போட்டுட்டு கூட நீங்கள் வந்து தேங்காய் பால் விட்டு அதுவும் செய்யலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரம் மசாலா யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து மஷ்ரூம் பிரியாணியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.